கைஸ் இப்போ தான் வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, 7 வயசு நாமக்கல்ல 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிக்கல, பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தேடி அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங்கில் தூங்கி நின்றுருக்கான். அவனை அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவங்க சோறு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கோவம்னா, உண்மையில அது நினைக்க கோவமாக தான் வருது. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு பதில் அங்கேயே அவனை கள்ள தூக்கி போட்டு சாவடிச்சிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க வந்து போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அந்த போலீஸ் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த போலீஸ் கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது. உங்க குழந்தைக்கு இப்படிதான் நடந்தா இப்படிதான் அவனுக்கு வந்து சோறு வாங்கி கொடுப்பீங்களா? அங்கே நடந்திருக்கிறதே வேறையா இருந்திருக்காது. ஏன் மக்கள் தான் உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. போலீஸ் உங்களுக்கு உங்க ஃபேமிலியில ஏதாவது நடந்தா அது வேற மாதிரி ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ உண்மையில அவ்வளோ கோவமா இருக்கு. அண்டு அந்த பொதுமக்கள்லாம் வந்து அவனை வந்து ஜெயிலில் போடக்கூடாது, சுட்டு கொல்லணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போராட்டம் என்ன எப்படி இருக்கும்னு தெரியல. தப்பு பண்ணால் இந்த மாதிரி ஜெயிலில் போய் போடுறீங்க. அப்படி போட்டால் யாருக்கு பயம் வரும்னு தெரியல. இந்த மாதிரி சுட்டு கொள்வது இல்லை வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயம் வந்து இது மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. 7 வயசு குழந்தை. என்னால் உண்மையாக நினச்சி கூட பார்க்க முடியல இந்த குழந்தை எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நரக வேதனையை அவன் அனுபவிக்கணும். ஸோ ஏன்டா அந்த தப்பு பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அவன் யோசிக்கணும். அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி விட்டு இன்னும் எத்தனை குழந்தைங்கள தான் நம்ம இழக்க போறோம்னு தெரியல. எத்தனை குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்க. உண்மையில அவ்வளோ கோவம் வருது. கோவப்பட்டு என்ன பண்றது? இது மாதிரி பேசதான் முடியும் நம்மளால, வேற எதுவுமே பண்ண முடியல. அதுவுமே கோவமா இருக்குது. போலீஸ்க்கு பதவியில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கேஸ் பார்த்து அழுத்து போயிடுச்சா அப்படின்னு தெரியல. நானும் நிறைய பேசியிருக்கேன். எனக்கு அழுத்து போல. எனக்கு வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் கேட்கும்போது கோவம் வருது. ஏதாச்சும் பண்ணணும்னு தான் தோணுது. அந்த கோவம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. பொதுமக்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தால் இந்நேரம் எப்பயோ அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. உங்கள் குழந்தைங்களாம் வந்து சந்தோஷமாக நல்ல நிலமையில இருக்கிறாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கிறாங்க. அதனால் எந்த தப்பும் நடக்காதுன்ற ஒரு தைரியமா, இல்லை பொதுமக்கள் தானே அவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு அலட்சியமானு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பண்ணுறது? நம்மளும் மாறும்னு நினைக்கிறோம். பட் இங்கே எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. கரெக்டாக இருந்தால் நீங்கள் எத்தனை போய் போலீஸில் கொடுக்கறது, அவனை சரண்டர் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஆனால் இங்கே எதுவுமே கரெக்டாக இல்லையே, எல்லாமே தப்பாக தானே இருக்குது. அதனால் நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க.